அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது அதாவது இன்று 11 ஜூன் 2025 இன்று ஆண்டிப்பட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு மகாராஜன் அவர்கள் ஒரு பொதுமக்களிடம் உரையாடும் பொழுது, பெண்கள் எல்லோரும் ஓசி பஸ்ஸில் தானே போயிட்டுருக்கீங்க, உங்கள் கிராமத்திற்கு ரோடு போட்டதும் ஓசியில் தான் போக போகிறீங்க என்று மிகவும் கண்ணியமில்லாமல் பொதுமக்களிடத்தில் ஓசி ஓசி என்று கூறும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகாராஜன் அவர்களே, நீங்கள் ரோடு போடுவது ஒன்றும் உங்களுடைய வீட்டு சொத்து அல்ல, அது அரசாங்கத்தின் சொத்து. மக்களின் வரி பணத்திலிருந்து உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வரும்பொழுது அதை எடுத்து மக்களுக்காக சாலை வசதிகள் செய்து தருவது அது உங்களின் கடமை. ஏனென்றால் வாக்களித்த மக்களுக்கு சேவையாற்றவே உங்களை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பொதுமக்களிடம் பேசும்பொழுது நாகரிகமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு பேச வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகாராஜன் அவர்களே, ஓசி பஸ்ஸில் தான் பயணம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மைதான். மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கும் போது எங்களுக்கு இலவசமாக பஸ் பயணம் வேண்டும் என்று உங்களிடம் கோரிக்கை வைத்தார்களா? அதை எந்த இடத்திலாவது நிரூபிக்க தயாராக இருக்கிறீர்களா? இல்லை, மக்கள்தான் என்னிடம் கேட்டார்கள் இலவச பஸ் பயணம் வேண்டும் என்று, அதை தெரிவிக்க முடியுமா? சரி, அப்படியே கூறியிருந்தாலும் உங்களுடைய சொந்த குடும்ப சொத்திலிருந்து சொத்தை விற்று மக்கள் பணியாற்றுகிறீர்களா? தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு தங்களுடைய சொத்தின் மதிப்பு எவ்வளவு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பின்பு தற்பொழுது சொத்தின் மதிப்பு எவ்வளவு என்பதை மக்கள் முன் எடுத்து வைக்க முடியுமா? ஒரு பொதுவெளியில் வாக்களித்த மக்களை நாகரிகம் இல்லாமல், ஒரு கண்ணியம் இல்லாமல் ஓசி ஓசி என்று கூறும் நீங்கள் மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பொழுது, அம்மா தாயே எனக்கு வாக்களியுங்கள், நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இந்த சாலை வசதிகளை செய்து தருகிறேன், சட்டமன்றத்திலே உரையாற்றி இந்த பகுதிக்கு குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தருகிறேன் என்று அனைவர் காலிலும் விழுந்து வாக்களித்த மக்களை நீங்கள் ஓசி என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதுபோன்று பேசும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சரி, உரிய முறையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், கிராமங்களிலே கூறுவார்கள், பூனையை மடியில் வைத்துக்கொண்டு சகனம் பார்ப்பதா என்று. அதுபோன்று இது போன்றதொரு நபர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கியும் அமைச்சர்களாக்கியும் தாங்கள் அழகு பார்க்கிறீர்கள். அந்த அழகிற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் மக்கள்தான் நமக்கு எஜமானர்கள். தாங்கள் தான் கூறுவீர்கள், நான் மக்களின் ஒரு மக்களுக்காக சேவை செய்கிறேன், மக்களின் ஊழியர் நான் என்று கூறுவீர்கள். அதுபோன்று இவர்கள் ஊழியர்கள் அல்ல, பெயருக்கேற்ற மகாராஜாவாக அந்த பகுதி ஆண்டிப்பட்டி தொகுதியிலே செல்லும் பொழுது மகாராஜாவாக அவர் கூறியிருக்கிறார். ஆகவே வரும் காலங்களில் இது போன்றதொரு
மக்களை நாகரிகம் இல்லாமல் பேசுவதை, பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு, ஆண்டிப்பட்டி திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் மகாராஜன் அவர்களை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.